நிர்வாகச் சாக்லேட் தயாரிக்கும் முறை. சேகரிப்பு கோகோ பீன் ஹார்வெஸ்டிங். சாக்லேட் தயாரிப்பில் முக்கிய பொருள் கோகோ தானியம். கோகோ மரங்களிலிருந்து காய்ந்த பழங்களை திரட்டி அதன் கொட்டை பீன்ஸ் எடுக்கப்படுகிறது. கோகோ தானியங்களை உலர்த்தல் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் டிராயிங். கோகோ கொட்டைகளை 5 முதல் 7 வரை நாட்கள் புளிக்க வைக்கின்றனர். பின் அவற்றை சூரிய ஒளியில் அல்லது உலர்த்தும் இயந்திரங்களில் உலர்த்துவர். கொட்டைகளை வறுத்தல் ரோஸ்டிங். உலர்ந்த கொகோ கொட்டைகளை அடுப்பில் 120 முதல் 160 பாகை செல்சியஸ் வரை வறுத்து அதில் மணமும் சுவையும் அதிகரிக்கப்படுகிறது. கொட்டைகளை நசுக்குதல் கிராக்கிங் அண்ட் வினோயிங். வறுத்த கொட்டைகளை நசுக்கி உள்புற நிப்ஸ் கோகோ நெப்ஸ் பாகத்தை பிரிக்கின்றனர். நிப்ஸ் சாக்லேட்டின் அடிப்படை பொருளாகும். நிப்ஸை அரைக்கும் கிரைண்டிங். நிப்ஸை மெலிதாக அரைத்து கொகோ லிகருடன் கோகோ லிக்கா மாற்றுகின்றனர். இது சாக்லேட் தயாரிப்புக்கு அடிப்படையாக இருக்கும். கான்சிங் கான்சிங். அரைக்கப்பட்ட கலவையை கான்சிங் இயந்திரத்தில் 12 முதல் 72 வரை மணி நேரம் வரை கலந்து சீராக செய்வர். இது சாக்லேட்டின் சுவையையும் நையியலையும் மேம்படுத்துகிறது. சாக்லேட்டை வடிவமைத்தல் டெம்பரிங் அண்ட் மோல்டிங். தயாரான சாக்லேட் கலவையை சரியான வெப்பநிலைக்கு கொண்டு வந்து வடிவமைக்கின்றனர். பலகைகள் கியூப்கள் அல்லது மிட்டாய் வடிவங்களில் செய்யப்படுகிறது. ஆறுதல் மற்றும் பேக்கிங் கூலிங் அண்ட் பேக்கேஜிங். வடிவமைக்கப்பட்ட சாக்லேட்டை குளிர்வித்து பாதுகாப்பான முறையில் பதுக்குவதை தொடங்குவர். இந்த செயல்முறைகள் தொழில்துறை அளவில் மிக நுட்பமாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளப்படும்.